உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறை என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, பெந்தகோஸ்து பெருவிழா அண்மையில் உள்ளது. அதனுடைய தயாரிப்பாக இந்த நாட்கள் நமக்கு அமைகின்றன. திருதூம் என்று அழைக்கப்படுகின்ற 3 முக்கியமான நாட்கள், நேற்று, இன்று, நாளை. அதற்கு பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான விழாவை திரு அவை கொண்டாட அழைக்கிறது. இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை தயாரிக்கின்றார். தன்னுடைய இருத்தலின் வழியாக விண்ணேற்றமாகின்ற கடவுள். இந்த நாட்களில் பார்த்துருப்பீங்க, நிறைய வாசகங்கள் எல்லாமே தந்தையே நாம் இருவரும் ஒன்றாக இருப்பது போன்று இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்று ஆண்டவர் கூறுவார். அனைவரும் ஒன்றித்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய நிபந்தனை. அப்படி இருக்கின்ற மக்கள் மட்டுமே அவரை அன்பு செய்ய முடியும் என்றும் கூறுகின்றார். ஆண்டவர் இன்று ஒரு அழைப்பை வைக்கின்றார். மந்தைகளை மேய்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனை. ஏன் மந்தைகளை மேய்க்க வேண்டும்? இது மெய்ப்பெரு, அதாவது ஆயர்கள், குருக்கள், துறவிகள் இவருக்கு மட்டுமா என்றால் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்தாரும், குடும்ப தலைவரும், தலைவிகளும் தன்னுடைய மந்தைகளை மேய்க்க வேண்டும். மேய்ப்பதற்கு என்ன முக்கியமான அம்சம் என்றால் அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவர் மும்முறை கேட்கின்றார், கேள்வி கேட்கின்றார். பேதுருவை பார்த்து கேட்கின்றார், அன்பு செய்கிறாயா, என்னை நீ அன்பு செய்கிறாய் என்று தனிப்பட்ட விதத்தில் கேட்கின்ற பொழுது அவர் புரிந்து கொள்வார் தன்னுடைய அன்பிலே குறைபாடு உண்டு என்பதை. நம்முடைய அன்பிலே குறைபாடு கண்டிப்பாக உண்டு. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் குறைபாடுகளை அதிகமாக பார்க்கின்றார்களோ அந்த குடும்பங்களிலே, உறவு மத்தியிலே அன்பு அப்படியே நழுவி போகிறது. ஆனால் குறைபாடுகளையும் தாண்டி நிறைவை நோக்கி நம்முடைய அன்பை செலுத்துகின்ற பொழுது அந்த அன்பானது மலர்கிறது. அன்பிலே பலவிதமான ஈடுபாடு இல்லாமல் தன்மை இருக்கலாம். கணவன் மனைவி உறவுகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த முதல் நாள், அந்த முதல் பருவத்தில் இருக்கின்ற அன்பானது சற்றே குறைந்து போகலாம். காரணம், பலவிதமான சூழலை அவை சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. குடும்பத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி, வேலையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அன்பிலே கொஞ்சம் குறைபாடு இருக்கலாம். குறையுள்ள அன்பு மனிதரின் அன்பு நிறைவானதாக மாற்ற வேண்டும் என்றால் அங்கே ஒரு முக்கியமான அம்சம் கடவுள், இயேசு கிறிஸ்து. அவர் கொண்டிருந்த அன்பை போன்று நம்முடைய அன்பும் மாற வேண்டும் என்று இன்று அழைக்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே பெந்தகோஸ்தேவை அனுபவிக்க முடியும் என்றும் அழைக்கின்றார். எனவே நம்முடைய குறைபாடுள்ள அன்பை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இந்த அன்பினை நிறைவாக மாற்ற அவனுடைய வல்லமையை கேட்போம். பிறருடைய அன்பை குறைத்து மதிப்பீடு செய்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு நாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நிறைவாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீர். அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக்கழுவாயின் கடமைகளை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருப்பலியை நாம் அனைவரும் நம்முடைய நாட்டில் உலகில் உள்ள நோயாளிகள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக நம்முடைய உயர் மறை மாவட்ட ஆயரும் நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் எத்தனையோ குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய உடல் நலம் பெற வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 13 21 வரை. அந்நாள்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியாவும் பெர்சை சந்திக்க செசரியாவுக்கு வந்தனர். அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸ் கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கின்றார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமேரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது, நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகள் தான் இருந்தன
இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கே இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகின்றீரா என்று கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். 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 என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணின் நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ, அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே. ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். Alleluia, 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 alleluia.
துணையாளரை உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறைவசனங்கள் 15-19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபொழுது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்பொழுது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறு ஒருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வர் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அரசியல் தலைவர்களை தொண்டர்களும், நடிகர் நடிகைகளை ரசிகர்களும் பின்தொடர்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்றைய இறைவார்த்தை நம்மை இயேசுவை பின்தொடர அழைப்பு விடுக்கின்றது. இன்று நம் ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்ற ஒரு அழைப்பினை விடுக்கின்றார். இந்த அழைப்பு ஏதோ வெறும் அப்போஸ்தலர்களுக்கான அழைப்போ அல்லது திரு அவையின் தலைவர்களுக்கான அழைப்போ மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்குமான அழைப்பு. ஏன் இன்னும் ஒரு படி மேல் சென்று இவ்வுலக மக்களுக்கான ஒரு அழைப்பாக தான் இந்த அழைப்பு இருக்கின்றது. ஆண்டவரை பின்தொடர்வது என்பது இந்த உலக மக்கள் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய ஒரு கடமையாக இருக்கின்றது. எதற்காக நாம் ஆண்டவரை பின்தொடர வேண்டும்? எதற்காக நாம் இவரை பின்தொடர வேண்டும்? இன்று எத்தனையோ தலைவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள், எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நாம் பின்தொடர்கின்றோம், அவர்களையெல்லாம் நாம் பின்பற்றுகின்றோம். அவர்களை பின்பற்றும் பொழுது அவர்கள் அவருடைய வாழ்க்கையை ஏற்றாற்போல் நாம் நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றோம். இந்த நிலையில் நாம் ஏன் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். எதை நாம் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள போகின்றோம்? முதலாவதாக அவருடைய வாழ்வில்
இயேசுவின் வாழ்வில் அவர் தந்தைக்கு கொடுத்த இடம், இயேசுவுக்கும் தந்தைக்குமான உறவு நிலை, இதை தான் நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்வில் எல்லா தருணங்களிலும் ஆண்டவர் தந்தை கடவுள் இருந்தார். அவருடைய பிறப்பிலிருந்து, ஏன் அவர் சிலுவையில் தொங்கும் பொழுதும் கூட, தந்தையே உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று தன்னுடைய இறுதி மூச்சை தன் தந்தையின் கையில் ஒப்படைக்கின்றார். எனவே தந்தை கடவுளுக்கும் இயேசுவுக்குமான உறவு அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருந்த ஒரு உறவு நிலை. இரண்டாவது, இயேசு தந்தை கடவுளை முதன்மைப்படுத்துகின்றார். அவருடைய திருவுளத்தை முதன்மைப்படுத்துகின்றார். அவருடைய சொந்த திருவுளம் அல்ல, மாறாக தந்தை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி உலகிற்கு வந்தார். அந்த திருவுளத்தை நிறைவேற்றியும் முடித்தார். இந்த திருவுளத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, இயேசுவுக்கும் தந்தைக்குமான உறவு நிலை. எல்லா காலங்களிலும் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த உறவு இருந்தது. எனக்கு வேதனைகள் வருகிறது என்று அவர் தந்தை கடவுளை விட்டு செல்லவில்லை, மாறாக தந்தை கடவுளோடு இருந்தார். இரண்டாவது, தந்தை கடவுளை முதன்மைப்படுத்தினார். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவரை முழுமையாக அன்பு செய்தார். இதை நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை பின்தொடர்கின்றோம் என்று நாம் சொல்லும் பொழுது நாம் யாருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றோம்? நமக்கும் தந்தை கடவுளுக்குமான உறவு நிலை எவ்வாறு இருக்கின்றது? நாம் நம்முடைய திருவுளத்தை நான் என்னுடைய மகிமைக்காக, என்னுடைய மாட்சிக்காக நான் அனைத்தையும் செய்கின்றேனா, அல்லது கடவுளுடைய மாட்சிக்காக செய்கின்றேனா? நாம் எந்த நிலையில் இருந்தாலும், நாம் ஒரு குருவாக இருந்தாலும், ஒரு திருத்தொண்டராக இருந்தாலும், அல்லது ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும், குடும்ப தலைவியாக இருந்தாலும், நான் என் குடும்பத்தில் யாருடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றுகின்றேன்? நான் ஆண்டவரை பின்பற்றுகின்றேன். என்னுடைய குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கின்றது, நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கின்றோம், நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் யாருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றீர்கள்? தந்தை கடவுளுடைய திருவுளத்தை, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்றீர்களா, அல்லது உங்களுடைய சொந்த சுய திருவுளத்தை நீங்கள் உங்களுடைய சொந்த எண்ணங்களை நீங்கள் நிறைவேற்றுகின்றீர்களா என்பதை நாம் இன்று சிந்திப்போம். யாரை நீங்கள் மகிமைப்படுத்துகின்றீர்கள், யாருடைய மாட்சிக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் என்பதையும் நாம் சிந்திப்போம். அவருடன் கொண்ட அன்பு உறவு நாம் எப்படி இருக்கின்றது? இயேசுவுக்கும் தந்தைக்குமான உறவு நிலை, அன்பு உறவு நிலை அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக இருந்தது. தனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், தன்னை கைவிட்டாலும், தந்தையே ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று இயேசு சிலுவையில் சொன்னாலும் கூட அவருடைய ஆவியை தந்தை கடவுளிடம் ஒப்படைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நம்மை நெருங்கும் பொழுது நாம் எப்படி ஆண்டவரை அணுகுகிறோம் என்பதை நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முக்கியமான ஒரு பண்பு நாம் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை பின்தொடர வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த பண்பு நாம் அனைவரிடமும் இருக்க வேண்டும். முக்கியமான ஒரு பண்பு ஜெப வாழ்வு. இயேசு ஜெபத்தில் நிலைத்திருந்தார். இயேசு ஜெபித்தார் என்றால், இயேசுடைய வாழ்வில் ஜெபம் இருந்ததென்றால், இயேசுவின் ஜெப வாழ்வு, இயேசுவின் வாழ்வு இரண்டும் தனியாக இல்லை. இயேசுவின் வாழ்வே ஜெபமாக இருந்தது. அவருடைய ஜெபமே அவருடைய வாழ்வாக இருந்தது. நாமும் சொல்லலாம், நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் ஜெபிக்கின்றேன், அல்லது 2 மணி நேரம் ஜெபிக்கின்றேன் என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஜெபமாக மாறுகின்றதா, நம்முடைய வாழ்வே ஜெபமாக மாறுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஜெபத்தை பற்றி கூறும்பொழுது தூய லொயலா இன்னாசியர் அழகாக கூறுவார், ஒரு மீன் கடலில் இருக்கும் பொழுது அதற்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. அந்த மீன் அந்த கடலில் இருப்பது அதுக்கு முழுமை தருகின்றது. அந்த மீன் கடலில் இருக்கும்போது அது வேற எதை பற்றியும் கவலைப்படாது. ஒருவேளை நான் இந்த கடலை விட்டு நான் வெளியே சென்று இறந்து விட்டேனா எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் அந்த மீன் என்றுமே கவலைப்பட்டது கிடையாது. அந்த மீன் அந்த கடலில் இருக்கும்பொழுது, அந்த தண்ணீரில் இருக்கும்பொழுது அது முழுமை பெறுகிறது. அது எதை பற்றியும் அதற்கு கவலையே இல்லை. அதே போல்தான் நாமும் ஜப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாமும் வேறு எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டாம். நாம் அந்த மீன் எப்படி தண்ணீரில் இருக்கும்போது முழுமை அடைகின்றதோ, நாம் ஜப வாழ்வில் இருக்கும் பொழுது நாம் முழுமை அடைகின்றோம். நம்முடைய வாழ்வும் ஜபமாக மாறுகின்றது. இந்த 2 முக்கியமான பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தூய பவுலடியார் அரையபாகு என்ற மன்றத்தில் அழகாக சொல்வார், நாம் இறைவனை சார்ந்து தான் நாம் வாழ்கின்றோம், அவரை சார்ந்து தான் இயங்குகின்றோம், அவரை சார்ந்து தான் இருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் எப்பொழுது ஜெபத்தில் இருக்கின்றோமோ, நாம் ஜெபத்தில் இருக்கும்பொழுது அவரை சார்ந்து இருக்கின்றோம், நாம் ஜெபத்தில் இருக்கும்பொழுது அவரோடு இயங்குகின்றோம், நாம் ஜெபத்தில் இருக்கும்பொழுது நாம் இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்பானவர்கள், இயேசுவை பின்தொடர்கின்ற அழைப்பு இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது என்றால், முதலாவது நாம் தந்தை கடவுளோடு கொண்ட உறவு நிலை. நான் குறையவும்
என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கான என்னுடைய எண்ணங்கள் குறையவும், கடவுள் எனக்காக என்ன எண்ணங்கள் வைத்திருக்கிறார், கடவுள் எனக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கின்றார் என்ற தேடல் நம்மில் அதிகமாகும் பொழுது நாம் ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுவோம். நாம் ஜெபத்தில் நிலைத்திருக்கும் போது, ஜெபமே நம்முடைய வாழ்வாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுவோம். நிறைய பேர் இந்த தொடர் வண்டியிலலாம் பயணம் செஞ்சிருப்போம். நிறைய பேர் தொடர் வண்டியை பார்த்துருப்போம். இந்த தொடர் வண்டிக்கான ஒரு முக்கியமான பண்பு பார்த்தீங்கன்னா, அந்த தொடர் வண்டியோட முதல் பெட்டி எங்கு செல்கின்றதோ அந்த கடைசி பெட்டியும் அங்குதான் செல்லும். இந்த ரயில் நிலையத்திற்கு அந்த முதல் பெட்டி செல்லும் பொழுது அதை தொடர்ந்து வருகின்ற அனைத்து பெட்டிகளும் அந்த இடத்துக்கு தான் செல்லும். ஏன் அப்படி செல்லுது என்றால், ஒரு பெட்டி மற்றொரு பெட்டியோடு இணைந்து இருக்கின்றது. இந்த இணைப்பு தான் அன்பு, இந்த இணைப்பு தான் ஜெப வாழ்க்கை. நாம் எப்போது இறைவனோடு இணைந்து இருக்கின்றோமோ அப்பொழுது இறைவன் செல்கின்ற இடத்திற்கு, இறைவனுடைய திட்டத்திற்கு நாம் செவிமடுப்போம், இறைவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோம். எனவே இந்த வரத்திற்காக இறைவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றவும், நம்முடைய வாழ்வே ஜெபமாக மாறவும், நாம் கடவுளுக்கு இறைவனுக்கு முக்கியத்துவம் தரவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள். தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ. கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோ. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிறைவேற்றருள். தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையது உங்களதுமான இப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தோராவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார்.
இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தை, இந்த காலகட்டங்களில் இந்த பெருந்தொற்று காரணமாக மடிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களின் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் மீது உமது இரக்கம் நிறைவாக இருக்கும்படியாக அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையின் பொருட்டு நிலை வாழ்வை அளித்து இந்த ஆன்மாக்களை மீட்டு கொள்ளும்படியாக உம்முடைய இரக்கத்தை இறைஞ்சுகிறோம். மேலும் இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். அதற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவரே அருள் கூர்ந்து ஆசிர்வதிப்பீராக. அதனுடைய எல்லா முயற்சிகளிலுமாக ஆண்டவர் தாமே உடனிருந்து செயல்பட்டு உடைய பேர் இரக்கத்தினால் மட்டுமே அனைத்தையும் நலமாக்க முடியும் என்று நம்புகிற எங்களுக்கு உடைய ஆசீர் அளிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மோக்கந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறை அன்பை புரிந்து கொள்ள, தந்தை கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்ள, அவருடைய இணைந்து இருக்க ஜெபத்தை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்று அறிவுறுத்தப்பட்டுள்ளோம். கடவுளோடு இணைந்து நம்முடைய வாழ்வு அமைய உருக்கமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியாடும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அன்பின் நிறைவு இவரே. நம்முடைய அன்பு குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக மாற்றிக்கொள்ள தந்தைக்களோடு இணைந்து ஜெபத்திலே வாழ வேண்டும் என்று அழைக்கின்ற ஆண்டவர் இவரே. விருந்து படைக்கின்றார். இத்திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் அதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோவிலில் உறவென்னும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே
வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. இயேசுவின் திருதயத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்போதும் எனக்கு பாதுகாப்பானாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயினால் பற்றி எரியச் செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகன் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனை பின்தொடர சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையே, குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் துறவிகளின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆன்மாக்களின் பாதுகாவலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மரணத்தின் பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து அதிதூதர்களே, தூதர்களே, காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசுவின் திரு இருதயமே, என் முழு நம்பிக்கை உம்மேலே. இயேசுவின் திரு இருதயமே, என் முழு நம்பிக்கை உம்மேலே.
உன்னை பிரிந்த நாளில் எல்லாம் என் உள்ளத்தில் வாட்டம் கண்டே, என் உள்ளத்தில் வாட்டம் கண்டே. உன்னை பிரிந்த நாளில் எல்லாம் என் உள்ளத்தில் வாட்டம் கண்டேன், என் உள்ளத்தில் வாட்டம் கண்டேன். உம்முடனே இனி என்றும் உயிராய் இணைந்திருப்பேன், உம்முடனே இனி என்றும் உயிராய் இணைந்திருப்பேன். இயேசுவே சரணம் என்பேன், என்னில் வாழ்வது நீ என்பேன். இயேசுவின் திரு இருதயமே, என் முழு நம்பிக்கை உன்மேலே. இயேசுவின் திரு இருதயமே, என் முழு நம்பிக்கை